நம்ம மோகன்ஜி சத்திரியன் தமிழ்நாடு பூரா போய் என் படம் ஓடாமல் போனது காரணமே தமிழா பாண்டியனும் சங்கத்தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சங்க தமிழனும் தமிழா பாண்டியனும் வந்து ஆர்எஸ்எஸ்க்காக 500 கோடி வாங்கிக்கிட்டு தான் இந்த படம் பண்ண ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றதும் இல்லை. நாம நல்லதை போற்றுவோம், தீமைகளை விரட்டுவோம், அகற்றுவோம். கலைஞன் ஒரு மக்களின் சொத்து. அவன் மக்களோடு மக்களாக வாழ்பவனாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு, படத்தை உடனே தூக்கி விட்டாங்க. ஆனால் நம்ம பேரை சொல்லி சங்கி பயிலெல்லாம் அங்கங்கே 2-3 தேட்டரை பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவருக்கு லாபம் தான், ஒன்றும் நஷ்டம் இல்லை. அடுத்த கலைஞனை ஒரு படைப்பாளி அழிந்து போகக்கூடாது. அடுத்து நல்ல படம் எடுப்பு. அது அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை, சமூக நேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்க வேண்டும். இன்று வந்து தமிழக அரசாங்கம் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த நடிகைகள் உள்ளிட்ட பல பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 32 பேர் கொடுத்திருக்காங்க. 32 வகையான விருது. இந்த விருதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவர்களை நீங்க அரசு அலுவலக பக்கமே வரக்கூடாது நம்ம வச்சிருந்தது. பாசை தலைவனுக்கு பாராட்டு விழா விஜயகாந்த் கருணாநிதிக்கு எடுத்தார். கருணாநிதிக்கு எடுத்து எப்பன்னா 2006-11 வாக்குல பாச தலைவிக்கு பாராட்டு விழான்னு போனாங்க. முதல்ல யாருக்கு பாராட்டு விழா? பாச தலைவனுக்கு. இப்ப பாச தலைவிக்கு அந்த மாதிரி சொல்லிடுச்சு. கோடம்பாக்கத்திலிருந்து யாராவது இந்த பக்கம் வந்தீங்க அத்தனை பேர் குண்டாசல் போட்டுருவேன். செஸ் ஒலிம்பியா போட்டி, இந்த அத்தனை ஒப்பந்தங்களையும் நயன்தாரா கனவை விக்னேஸ்வரன் கொடுத்தார். திமுகவை ஆதரிக்கிற, விஜயை எதிர்க்கிற அத்தனை பேருக்கு விருது. இந்த விருது உண்மையாகவே விஜய் எதிர்ப்பாளர் விருதா, உதயநிதி ஆதரவாளர் விருதா, இப்படி 2ஆ பிரிச்சுக்கலாம். வெற்றிமாறனுக்கு விருது, பா ரஞ்சித்துக்கு விருது இல்லை. அவர் இப்ப போட்டார் ஒரு பதிவு, இதுல ஒரு நேர்மையாக இருக்கிறதா அரசியல், இதுல பழிவாங்குதல். இந்த விருது வழங்கும் விழா ஆட்சி அதிகாரம். ரஞ்சித்துக்கு உடைய கண்ணுக்கு சுண்ணாம்பு, மாரி செல்வராஜுக்கு வெண்ணெய். ஒரு கண்ணு எரியுது, ஒரு கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு விளம்பர படம். அந்த படத்துல ஒரு சகோதரி, நம்ம யாரும் சொல்லக்கூடாது, ஒரு ஊதா படத்தில் நடித்த நடிகை குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்குதுன்னு ஒரு விமர்சனம் வருது. இது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டுமா இருக்குது. ஆதாரத்தோடு படமே வந்துருக்கு. நீங்க போட்டு நீளம்னு சொல்லாம அதுவும் ஊதான்றீங்க. அதுவே இங்க ஒரு பெரிய ஆதாரத்தை என்கிட்ட செல்போன்ல வச்சிருக்கேன். இது தமிழக அரசு நடத்துகிற விருது வழங்கும் விழா. விஜய்க்கு ஒரு விருது கொடுத்துருக்கணுமா இல்லையா? படம் உருப்படியான் தோற்றத்து மல்லிகையும் மனம் உண்டு. அதே ரஞ்சித் பதிவு போட்டிருக்காரு. பதிவு நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இது நேர்மையாக இருக்கிறதா. பரீட்சை வச்சா பாஸ் ஆயிடுவார். ஒரு கலைஞனுக்கு அத்தனை தகுதியும் இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த இதய வலியை பதிவு செய்கிற மாரி செல்வராஜ் நீங்க ஏத்துக்கிறீங்க, ரஞ்சித் ஐயா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள்ட்ட அந்த கேள்வி. மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. இன்று வந்து தமிழக அரசாங்கம் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த நடிகைகள் உள்ளிட்ட பல பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆமாம். அந்த விருதுகள் வழங்கும் விழாவை பற்றி உங்களிடம் கேள்வி கேட்பதற்கு முன்னால் ஒரு சில கேள்விகளை கேட்டுவிட்டு நான் அங்கே வர ஆசைப்படுகிறேன். நம்ம மோகன்ஜி சத்திரியன் தமிழ்நாடு பூரா போய் என் படம் ஓடாமல் போனது காரணமே தமிழா பாண்டியனும் சங்கத்தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாம் நல்லதை போற்றுவோம், தீமைகளை விரட்டுவோம், அகற்றுவோம். ஆமாம், இதுதான நம்முடைய கொள்கை. நமக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. நீங்கள் மோகன்ஜி சத்திரியன் திரௌபதி படம் எடுப்பது சமூக ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்ம விருப்பம். சமூகம் பிளவுபடக்கூடாது. மனித சமூகம் பிளவுபடக்கூடாது. சாதியாலோ ஒரு கலைஞன் என்பவன் மக்கள் சொத்து. கலைஞன் ஒரு மக்களின் சொத்து. அவன்
மக்களோடு மக்களாக வாழ்பவனாக இருக்க வேண்டும். மக்களை மக்களிடம் வெறுப்பை வளர்க்கக்கூடாது. அவன் கலைஞன் அல்ல. இதுதான் நம்முடைய கருத்து. நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். சத்யஜித் ரே விருது, இந்த விருது இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறப்பான புகழ் வாய்ந்த விருது. சத்யஜித் ரே என்ன ஒரு பெரிய இயக்குனர் இருந்தார். அவரு எமர்ஜென்சி காலத்துல எமர்ஜென்சியை எதிர்க்கிறார். எதிர்த்த பொழுது இந்திரா காந்தி அவர் தூக்கி உள்ள போட சொல்லிடுச்சு. சத்யஜித் ரே ஒரு வங்காளத்துல வங்காள புலி தூக்கி ஜெயில போடுங்கன்றுச்சு. அப்ப அவர் சொல்றாரு, அம்மா என்னை ஜெயில போடாத, நான் இந்த நாட்டை விட்டே வெளியேறிடுறேன், இந்த நாட்டினுடைய குடியுரிமையை நான் நேர உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். எந்த நாடு என்னை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, இந்த கலைஞனை நான் ஒரு கலைஞன் என்று எந்த நாடு என்னை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, எந்த ஒரு படைப்பாளி என்று எந்த நாடு என்னை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அந்த நாடு என்னை ஏற்றுக்கொள்ளட்டும். இப்படி சொன்ன உடனேயும் கல்கத்தாவில் வந்து தரையிறங்குற அத்தனை நாட்டு விமானங்களும் நீங்க ஓரமா நிக்குது. யார் வரவுக்காக? சத்யஜித் ரேனுடைய வரவுக்காக. நீங்க கல்கத்தா விமான நிலையமே ஹவுஸ்ஃபுல் ஆகி போச்சு. என்ன அப்படி சொல்றீங்க? கல்கத்தா விமான நிலையத்தில் இறங்கிய கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, டென்மார்க், இப்படி அத்தனை நாட்டு விமானங்களும் எடுக்க மாட்டோம். யார் வந்துட்டு இருக்காரு? யாரு? சத்யஜித் ரே வந்து கொண்டு இருக்கிறார். டிராபிக் ஜாம். இப்ப நம்ம மவுண்ட் ரோட்ல டிராபிக் ஜாம் ஆகும்ல, அதே போல என்ன ஜாம்? விமானங்கள் ஜாம் ஆகுது. இறங்குறதுக்கு இடம் இல்லை, ஏறதுக்கு இடம் இல்லை. ஐயோ, நான் வாடகை கொடுத்துறேன் உங்க நாட்டு விமானத்தில் நினைத்துக்கு. அவர் எப்ப வர்றாரு அது வரைக்கும் இங்கதான் இருப்பேன். இந்திரா காந்திக்கு தகவல் போன பிறகு ஒரு நேரம் அந்த அம்மா தொலைபேசியை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா, மன்னித்துக் கொள்ளுங்க. நீங்க இவ்வளவு பெரிய கலைஞர் என்று உலகமே ஏத்துக்குச்சியா? எனக்கு தெரியாம போச்சு. உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு கலைஞர் இந்தியா விட்டு வெளியே போனா எனக்கு கேவலமா போயிடும். அதனால நான் நேர வந்து மன்னிப்பு கேட்கிறேன். இப்படி சொன்ன பிறகு இல்லம்மா, நான் சுதந்திரமான படைப்பாளி, நான் இந்த மக்களுக்கான கலைஞன், இந்த மக்களை விட்டு போவதற்கு நான் கண்ணீரோடு தான் போகணும்னு முடிவு பண்ணேன். நான் சந்தோஷமா போகல. அத்தனை நாட்டு விமானங்களும் எனக்காக காத்திருந்ததை பார்த்து அத்தனை நாடுகளுக்கு நன்றி. நான் என்னுடைய தாய் மண்ணை விட்டு வரமாட்டேன். இதுதான் வரலாறு. இவன் கலைஞர். அப்போ நான் திரௌபதி படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜி சத்திரியன் நீங்க ஒரு கலைஞனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க, அதுதான் நம்முடைய பார்வை. அதனால அவர் மீது நமக்கு எந்த தனிப்பட்ட முறையில அவர் மேல எந்த வன்மமும் கிடையாது. அவர் பல படங்களை இயக்கணும், பல வரலாற்று சாதனைகளை படைக்கணும். அவரும் சத்யஜித் ரே போல வெளிநாட்டுக்கு அவருடைய புகழெல்லாம் பரவணும். அவர் போற பக்கமெல்லாம் புலம்புறாரு. நம்மளை கெடுத்து விட்டாலும் நான் யாரையும் கெடுப்பதில்லை. ஒரு தமிழை இன்னொரு தமிழனை கெடுக்க மாட்டான். கெடுத்த வரலாறு இல்லை. நீங்க டாக்டர் தான் சொல்லுவாரு, டாக்டர் ஐயா, தமிழன் தாழ்ந்தால் அவனை மேல் நோக்கி அவனை தூக்கி விடு, தமிழனை தாழ விட்டு விடாதே, இப்படி சொல்லுவார். அதனால அவரே தாழ்ந்து கிடக்கிறார், மகனால தாழ்ந்து கிடக்கிறார், சமூகத்தால் தாழ்ந்து கிடக்கிறார். இப்போ மோகன்ஜி சத்திரியனுக்கும் அதே நிலைமைதான். ஆகையால் நல்ல படங்களை, மக்கள் நேசிக்கக்கூடிய படங்களை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு, படத்தை உடனே தூக்கி விட்டாங்க. ஆனால் நம்ம பேரை சொல்லி சங்கி பையனெல்லாம் அங்கங்கே 2-3 தியேட்டரை பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவருக்கு லாபம் தான், ஒன்றும் நஷ்டம் இல்லை. சரி, அதனால வந்து நீ அவரை வாழ்த்துறீங்க. இப்போ கண்டிப்பா அடுத்த கலைஞனை ஒரு படைப்பாளி அழிந்து போகக்கூடாது. அடுத்து நல்ல படம் எடுப்பா. அது அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை, சமூக நேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்க வேண்டும். முதல் படத்துல சாதி வரியை தூண்டுறாரு. ஆமா, அதுதான் மதவரியை தூண்டுறாரு. இதுதான் நம்ம எதுக்கிறோமே தவிர தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க, அதை அப்படியே விட்டுருவோம். அவர் பொழைச்சிட்டு போகட்டும். இப்ப இங்க வாங்க, இப்ப இந்த அவார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஐயா என்ன விரும்புகிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள்? இல்ல, இப்போ அவங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? இல்ல, இது எப்படி நான் பாக்குறேன்னா, நீண்ட 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்துல இந்த இயக்குனர்கள், நடிகர்கள், திறந்த ஒளிப்பதிவாளர்கள், நடன இயக்குனர், காஸ்டியூமர், இப்படி 20
இப்படி 32 விருது கொடுத்துருக்காங்க. 32 விருது 32 கலை இயக்குனர்களுக்காக, ஆர்ட் டைரக்டர், இப்படி 32 பேர் கொடுத்துருக்காங்க. 32 வகையான விருது. இந்த விருதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவர்களை நீங்க அரசு அலுவலக பக்கமே வரக்கூடாது அந்த அம்மா வச்சிருந்தது. வரலாறோடு நம்ம போகணும். எப்பவுமே என்ன காரணம்னா, பாசை தலைவனுக்கு பாராட்டு விழா விஜயகாந்த் கருணாநிதிக்கு எடுத்தாரு. விஜயகாந்த் கருணாநிதிக்கு எடுத்து எப்போனா 2006-11 வாக்குல. கரெக்ட். அப்போ 2016 2006-11 பாச கோல்டு பேனா கொடுத்தாரு. ஆமா, தங்க பேனா. ஆமா, இதெல்லாம் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக பார்த்துட்டே இருந்தது. இது என்னையா இது ஒரே திமுக ஜால்ராவா இருக்கா? திமுக ஜால்ராவா இருக்க, இது உண்மையான கலைஞர்கள் மாதிரி தெரியலையே. இப்படி அந்த அம்மா பார்த்து 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 11க்கு ஆட்சிக்கு வந்தது. வந்த பிறகு இதே கும்பல் பாச தலைவிக்கு பாராட்டு விழான்னு போனாங்க. முதல்ல யாருக்கு பாராட்டு விழா? பாச தலைவனுக்கு. இப்ப பாச தலைவிக்கு. அந்த அம்மா சொல்லிருச்சு, கோடம்பாக்கத்திலிருந்து யாராவது இந்த பக்கம் வந்தீங்க அத்தனை பேர் குண்டாசல் போட்டுருவேன், நான் ஒரே ஆளே போதும். ஓ ஆமா, ஏன்னா அவங்களா கருதுன வந்தாங்க. அப்போ நீங்க அரசியலாக மாறிவிட்டீர்கள். சமூக சிந்தனை உங்கள்கிட்ட கிடையாது. படைப்பாளிக்கு உண்டான இலக்கணமே இல்லை. அரசியலுக்கு ஜால்ரா போடுற ஆட்களா இருக்கீங்க. இப்ப எனக்கு ஜால்ரா போடுறதா? அந்த மேடை அரசியல் மேடையாக மாறி போய் விடுகிறது. ஆகையால் நீங்க யாரும் எனக்கு பாராட்டு விழா எடுக்க வேண்டாம், என்னை பாராட்டவும் வேண்டாம். நானே பல பாராட்டுகளை வாங்கியிருக்கேன். சரி, நானே திரைப்பட நடிகை புரட்சி தலைவரோடு நான் 26 படத்தில் நடிச்சிருக்கேன். அதனால நீங்க எல்லாம் கிளம்பி போங்க. 2011-21 ஆட்சி காலத்துல இந்த கோடம்பாக்க யாருமே அரசு விழா எடுக்கவும் இல்லை, இவர்களை பாராட்டவும் இல்லை. இதான் வரலாறு. இப்போ அதுக்கு பிறகு கருணாநிதி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவரை யாராவது வசை மாறினால் விழா எடுப்பார். ஏன் அவனை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு. இப்போ அவர் பேரை என்ன பண்றாரு, அவரை பாராட்டினால் விழா எடுக்கிறார். இதுதான் இப்போ இந்த விழா. இதுல நீங்க செஸ் ஒலிம்பியா போட்டி, இந்த அத்தனை ஒப்பந்தங்களையும் நயன்தாரா கனவை விக்னேஸ்வரனுக்கு கொடுத்தாரு. இதுல இருந்து சர்ச்சை ஆரம்பிச்சு, இதுல இருந்து சர்ச்சை ஆரம்பித்தது. இப்போ திமுகவை ஆதரிக்கிற, விஜயை எதிர்க்கிற அத்தனை பேருக்கு விருது. இந்த விருது உண்மையாகவே விஜய் எதிர்ப்பாளர் விருதா, உதயநிதி ஆதரவாளர் விருதா, இப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஓ, கிபி கிமு என்பதை போல. இப்ப உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் மகள் ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு பின்னணி பாடகிக்காக ஒரு விருது கொடுத்திருக்காங்க. பரவாயில்லையே. சிவகார்த்திகேய உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர். இவர் பொங்கல் விழா மோடி அங்க பொங்க வச்சாரு, கலா மாஸ்டர் மீனா எல்லாம். இவர் அங்க போய் தலையை காட்டி கொண்டிருக்கிறார் இந்த சிவகார்த்திகேயன். ஏன்? தன்னுடைய படத்துக்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக உதயநிதியை அனுப்பிச்சு வச்சதாக பேசிக்கிறாங்க. அவருக்கு விருது. அதே போல கீர்த்தி சுரேஷுக்கு பாம்பு சட்டைக்கு விருது. அந்த அம்மா கல்யாணம் மட்டும் போய் செட்டில் ஆயிருச்சு, அந்த அம்மா பாம்பு சட்டைக்கு விருது. அதே போல வினோத் விஜய், அட்லி நெல்சன், ஹெச் வினோத், விஜய், அஜித் விருதே கிடையாது. ஏன் இவர்கள் கலைஞர் இல்லையா? இவர்கள் திரைப்படத்துல சாதிக்கலையா? இப்படி ஒரு பெரிய புகார் இருக்கு. ஆமா, நீங்க வெற்றிமாறனுக்கு விருது, ரஞ்சித்துக்கு விருது இல்லை. அதாவது சர்பேட்டா பரம்பரை அருமையான படம். அந்த படம் நீங்க உழைக்கிற மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு போன ஒரு அருமையான மாபெரும் திரை. ஏன் ரஞ்சித்துக்கு விருது மறுக்கப்பட்டது? ரஞ்சித் கலைஞன் இல்லையா? இயக்குனர் இல்லையா? இப்படி பல கேள்வி இருக்கு. அவர் இப்ப போட்டார் ஒரு பதிவு, இதுல ஒரு நேர்மையாக இருக்கிறதா? அரசியல் இதுல பழிவாங்குதல். இந்த விருது வழங்கும் விழா, ஆட்சி அதிகாரம். நீங்க
உதயநிதியாகட்டும், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இல்லை துணை முதலமைச்சராக இருக்கிற பொழுது அத்தனை ஓட்டு போட்டவன் போடாதவன் அத்தனை பேருக்குமான துணை முதலமைச்சர் தான் அவர். ஆமாம். ஆனால் இப்போ ரஞ்சித்துக்கு உடைய கண்ணுக்கு சுண்ணாம்பு, மாரி செல்வராஜுக்கு வெண்ணெய், ஒரு கண்ணு எரியுது, ஒரு கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. இத திரைப்படத்துறையிலிருந்து வந்த தகவல், நமக்கு தகவல்கள். அப்போ இத போய் சிவகுமார் குடும்பத்துக்கு ஜோதிகாக்கு விருது, கார்த்திக்கு விருது, சூர்யாக்கு, ஜோதிகாக்கு விருது, அந்த குடும்பத்துக்கே விருது. ஏன் விஜயை அவர்கள் போட்டு தாக்குறாங்க, விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சிவகுமார் குடும்பத்துக்கு கருத்தை பதிவு செய்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு விருது. அதே போல விஜய் சேதுபதி, மணிகண்ட இவர்களுக்கு விருது. இவர்களை கல்விக்கான ஒரு விழா. இந்த கல்வி விழாவில் இந்த திரைப்பட நடிகர்களுக்கு என்ன வேலை? இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு விளம்பர படம். அந்த படத்துல ஒரு சகோதரி, நம்ம யாரும் சொல்லக்கூடாது, ஒரு ஊதா படத்தில் நடித்த நடிகை குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்குதுன்னு ஒரு விமர்சனம் வருது. ஐயோ. அப்போ இந்த விளம்பரம், ஊதா பட நடிகை இந்த விளம்பர படத்துல அதை எப்படி மாணவர் மாணவிகளுக்கு கல்வி அவேர்னஸ் விழிப்புணர்வு படத்துல அந்த அம்மா நடித்திருக்குன்னு இப்ப திமுக மீது ஒரு அபாண்டம். அப்போ இவர்கள் கல்விக்காக எதை செய்ய வேண்டும், சமூக சிந்தனை உள்ள நடிகர்களுக்கு எதை செய்ய வேண்டும், இப்படி ஒரு பார்வையை அங்க பார்க்கப்படவே இல்லை. இது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டுமா இருக்குது. ஆதாரத்தோடு படமே வந்துருக்கு. நீங்க போட்டு நீளம்னு சொல்லாம அதுவே ஊதான்றீங்க, அதுவே இங்க ஒரு பெரிய ஆதாரத்தை என்கிட்ட செல்போன்ல வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். ஆமா ஆமா. அதே போல வட சென்னை படம், அது 2018 வெற்றிமாறன் எடுத்த படம். அந்த படம் சிறந்த படம். அதே போல அசுரன் பஞ்சமி நிலங்களை பற்றி அவ்வளவு செய்திகளை சொன்ன படம். ஆமா, வெற்றிமாறனுடைய படம். அதுக்கும் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. விருது கொடுப்பதை பாராட்டுகிறோம், விருது கொடுக்காமல் விடுவதை நாம் கண்டிக்கிறோம். அசுரனை கொடுத்து வரவேற்கிறோம். அதே போல நீங்க போஸ் வெங்கட், அவரு தெலுங்கு படத்துல ஒரு ஃபெமிலியர், அந்த நபர் சிறந்த நடிகருக்காக விருது கொடுத்திருக்காங்க. திமுக மேடையில நடு மேடையில உட்கார்ந்துருப்பார். ஆமா ஆமா, அவருக்கு. அதே போல காளி வெங்கட், காளி கார்கி படத்துல நல்ல மனிதர். இவருக்கு 15 வருஷமா சினிமா துறையில பல முற்போக்கு கருத்துக்களை பதிவு செய்பவர். விருதே இல்லை. இவருடைய பெயர் எப்படி தவிர்க்கப்பட்டது? இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. திமுகவை ஆதரிப்பவர்களுக்கு விருது, எதிர்ப்பவர்களுக்கு விருது இல்லை. இது அரசு விழாவா இல்ல திமுக விழாவான்னு கோடம்பாக்கம் கலைஞர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதே போல கருணாஸ் அதிமுக இருந்தாரு, அதுக்கு பிறகு கூவத்தூருக்கு போனாரு, கூவத்தூர் பக்கம் மாமான்னு போனாரு. அப்ப இவர் சூரரை போற்று திமுக மேடையில் உட்கார்ந்து விஜய் அடிக்கிறார். இவருக்கு விருது. அவருக்கு விருது. என்ன விருது? கூவத்தூர் விருதா? இப்படி ஒரு விருது. அதே போல நீங்க கோபி நயினார் அறம் படத்துக்கு அது நல்ல சிறப்பான பாராட்டு, வரவேற்கிறோம். நம்ம எல்லாமே ஒரே பார்வையில பாக்குறது இல்ல. நல்லதை செஞ்சா பாராட்டுறோம், நல்லது செய்யலைன்னா நம்ம விமர்சனம் பண்றோம். அதே நம்ம வேலை, நம்ம வேலை. இப்ப அதே போல பார்த்திபன் ஒருத்தர், ஒற்றை செருப்பு, இரவி நிழல். இவர் என்ன பண்ணுவாரு? விருது கொடுக்குற குழுவிலே போய் செட்டில் ஆயிடுவார். ஏங்க எனக்கு 2 விருதை கொடுங்க. சரி, மோடி விருது கொடுத்து அங்கேயே மோடிட்டே போயிடுவார். மோடி எனக்கு 2 விருதை கொடுங்க. இப்படி இப்போ நல்ல விருது கொடுத்துருக்காங்களா? விருது கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. நல்ல கலைஞன் விருதை தேடி போவார், விருதை நாடி போவார். இதுதான் இவருடைய பழக்கம். ஆனா இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன குற்றச்சாட்டுனா, இளம் இயக்குநர்களை வளர்த்தியே விட மாட்டார். ஒரு இளம் இயக்குனர் போய், ஐயா நான் உங்கள்கிட்ட உதவியாளராக இருக்கேன், எனக்கு எப்படியாவது இந்த திரைப்பட துறையில
நான் ஒரு மிகப்பெரிய சாதனையாளரை வரணும். நீங்க எப்படி இளைஞராக இருந்தீங்களோ அதே போல நான் இப்ப இளைஞரா வந்திருக்கியா, தொழிலை கற்றுக் கொடுக்கணா, வேலை வாங்கிக்குவார், பேர் போட மாட்டார், அவனை ஒரு படத்தை வாய்ப்பு வாங்கி தர மாட்டார். இப்படி பல பேர் தெருவில் அலைகிற அந்த இளைஞர்கள் நம்மளை பயன்படுத்திட்டு இவரு வெளியே காலி பண்ணிடுறாருன்னு இப்ப அவர் மேல ஆமா ஆமா. அதே போல நேரத்துல வந்து நம்ம ரஞ்சித்தை பாராட்டலாம். ஆமா ஆமா, அவர் பல இயக்குனர் உருவாக்கி இருக்கு. ஆமா ஆமா. அது நம்ம நீங்க இந்த திரைப்படம் என்பது புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு கலைக்கூடம். ஆமா, சொல்ல போனா அவர் பார்த்திபனை விட இளமையான வயசு தான். இந்த வயசுல எனக்கு தெரிய ஒரு 10 இயக்குனர் உருவாக்கி இருக்கிறார். அப்ப ஒரு சிறப்பான ஒரு செயல். உருவாக்குறதே அவார்டு கொடுக்கலையோ, அதான் ரொம்ப நீ பழைய பேரை உருவாக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல தேன் அதுக்கு விருது கொடுத்திருக்காங்க. தேன் ஆமா. ஜெய்பீம் விருது கொடுத்திருக்காங்க. வரவேற்கிறேன். ஜெய்பீம் வரவேற்கிறேன். ஆமா ஆமா. அதான் சூர்யாவுக்காக ரஞ்சித்து இந்த தலைப்பை நீங்களே படம் எடுங்க, வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. ஜெய்பீம். ஜெய்பீம் அம்பேத்கருடைய குரல் எங்க வேணாலும் ஒழித்து கொண்டு இருக்கு. அப்போ இந்த விருதை இலவசமாக கொடுத்த ரஞ்சித்துக்கு வாய்ப்பில்லை, அங்க விருது இல்ல. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப அதே போல 32 வகையான விருது கொடுத்திருக்காங்க. என்னன்னா வசனம், இசை, பாட்டு, ஒளிப்பதிவு, எடிட்டிங், நடன ஆசிரியர், ஆர்ட் டைரக்டர், ட்ரெஸ், இப்படி நிறைய பேருக்கு. இதெல்லாமே நம்ம இந்த கலைஞர்களை வருடா அவர்களுக்கு விருது கொடுத்து அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் படுத்த வேண்டும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதுக்குள்ள விஜய் எதிர்ப்பாளர்கள், விஜய் ஆதரவாளர்கள், உதயநிதி ஆதரவாளர்கள், உதயநிதி எதிர்ப்பாளர்கள், இப்படி தரம் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா? விஜயை பார்த்தா நீங்க உதயநிதி அண்ட் கம்பெனி நடிகராக இருந்தால் பரவாயில்ல, இப்ப அவரு தலைவனாக மாறிட்டார். ஒண்ணு இது எடுக்கலையா? நீங்க ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கு. ஸ்டார்டிங் ட்ரபிளா இருந்தாலும் திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தானே 50 வார் ரூம் வச்சிருக்காரு இல்லையா? 50 வார் ரூம் 50 வார் ரூம் ஆதபரிச்சனுடைய பார் ரூமா இருக்கு. பார் தான், பார் 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 ரெண்டுமே கலந்து நடக்குது. பகல்ல பார், நைட்ல வார். அப்போ அது நீங்க திமுக அதிமுகவுக்கு 2 பேருக்குமே ஒரு இணையான ஒரு வார் ரூம், பார் ரூம். அதனால விஜய் எதிர்ப்பாளர் அத்தனை பேருக்கும் விருது இல்லை. விஜயை எதிர்க்கக்கூடிய உதயநிதி ஆதரவாளர் அத்தனை பேருக்கும் விருது அள்ளி கொடு. இப்போ இந்த கல்வி மாநாட்டுல நடிகர், அதாவது மிஸ்கின், தியாகராஜா, குமாரராஜா, மணிகண்டன், விஜய் சேதுபதி, வெற்றிமாறன், இவங்களுக்குலாம் என்னையா வேலை? நல்ல கேள்வி. இவர்களுக்கு என்ன வேலை? கல்வி மாநாடு கல்வியாளர்கள் கலந்து கொள்ளணும். ஆமா, பேராசிரியர்கள் கலந்து கொள்ளணும். அதை தாண்டி மிகப்பெரிய அறிவாளிகள் கலந்து கொள்ளணும். படித்தவர்கள், பண்பாளர்கள் கலந்து கொள்ளும் வேலையில இந்த சினிமா ஆட்களுக்கு அங்க என்ன வேலை? நான் அதை உங்களுக்கு என்ன வேலை? அப்போ அங்க போய் இவர்களை நீங்க திமுகவை ஆதரிக்கணும். திமுகவுடைய தேர்தல் வருகிற பொழுது தேர்தல் பிரச்சார கூட்டமாக அந்த கல்வி மாநாடு மாறிடுச்சு. இதுதான் நம்ம விமர்சிக்கிறோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை நல்ல படம். ஆமா, விருதே இல்லையா? அதெல்லாம் ரொம்ப பழசு இல்லைங்கய்யா. இல்ல, பழசா இருந்தாலும் 10 வருஷமா 15 வருஷமா அந்த விருதே நடக்கலையே. அது ஏன் இவ்வளவு வருஷமா கொடுக்காம வச்சிருந்தாங்க? இவ்வளவு வருஷம் கொடுக்காம வச்சிருந்தாங்க. ஏன் கொடுக்காம வச்சிருந்தாங்கன்னா ஜெயலலிதா கூட சொல்லிருச்சு. அதான் பிரச்சனை. அது ஃபைலே க்ளோஸ் பண்ணிருச்சு. ஏடா நீங்க எல்லாம் ஜால்ரா போடுறதுக்கு ஆளுங்கட்சி வந்த பிறகு பாச தலைவனுக்கு பாராட்டு விழா, அப்ப பாச தலைவிக்கு பாராட்டு விழா. நீங்க கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் வீட்டுல எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூலிக்கு கொஞ்சம் ஆட்கள் நிறுத்திருப்பார். கலைஞர் வாழ்க கலைஞர் சொல்லுங்க. சும்மா கருணாநிதி உங்க வீட்டுக்காரர் இல்லங்க, அவங்க அப்பா வச்சு கலைஞர் கருணாநிதி. அது நீங்க சொல்லிங்க, நீங்களும் சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு பெரிய ட்ராக், அது ஒரு பெரிய நான் இந்த இனம் வீழ்ந்து போனதுக்கு காரணமே அந்த மூனா கானாதான். இந்த இனம் இதை நான் கடுமையா கண்டிக்கிறேன். இந்த கருத்தை இல்ல நீங்க கண்டிச்சா ஆகணும். கண்டிப்பா நீங்க கண்டிச்சுதான் ஆகணும். ஏன்னா நீங்க இருக்கிற இடம் அந்த மாதிரி இடம் வந்து இப்ப நெறியாளன்ற இடம், சரிங்களா? அதனால கடுமையா கண்டிக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, விருது என்பது பாரபட்சமின்றி கொடுக்கப்பட வேண்டிய விருது. அது உண்மை. ஆனா அந்த திறமைக்கு இதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அமர்தியா சென் போன்ற பெரும்
கலைஞர்கள் எல்லாம் இந்த திரைப்படத்துறையில பெரிய சாதனைகளை செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த விருது என்பது டெல்லியில விருது எப்படி நடக்குதுன்னா, பாஜகவை ஆதரிச்சா விருது, பாஜகவை ஆதரிச்சா விருது. பத்மபூஷன் விருதே பாதி சங்கிதான் இருக்கு, அது பாதி பார்த்தாச்சு. அப்போ திரைப்படத்துறை தமிழ்நாடு அரசும் ஊர்தலை பட்சமா நடந்துக்குது. அப்படி செயல்படக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கேள்வி. நான் என்ன இதை சொல்றேன்னா, இது தமிழக அரசு நடத்துகிற விருது வழங்கும் விழா. விஜய்க்கு ஒரு விருது கொடுத்துருக்கணுமா இல்லையா? படம் உருப்படியான் தோற்றத்து மல்லிகையும் மனம் உண்டு. படம் நல்லா இருந்தா கொடுப்பாங்க. ஒரு படத்தை எல்லாம் எங்க பார்த்தாலும் கொள்ளையும் திருட்டுமான படத்தை எடுத்து போதை மாஸ்டர்னு படம் இருக்குது, மாஸ்டர்னு ஃபுல்லா போதையை போட்டு தெரிஞ்சா அப்புறம் எப்படி கொடுப்பாங்க? நீங்க முதல்ல சொல்லுங்க ரைட்டு, யாரு ரஞ்சித்துக்கு கொடுத்துருக்கணும்னு. பின்ன நீங்களே சொல்லுங்களேன், விஜய்க்கு அப்படி ஒரு கருத்தால மிக்க ஒரு கருத்தை சொன்னாருன்னு. சொல்லவே இல்லை. எல்லாம் விஷயம்னு சுடுறது, ரஜினிகாந்த் தலையை போட்டு வெட்டுறது, அவர் படங்கள்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு. அதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும், வன்முறையை குறைக்கணுன்றது நம்முடைய கருத்துங்க. இந்த நேரம் நீ பேசிட்டே இருக்கும்போது நீங்க இவர் எடுத்தீங்க, அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுனன். ஆதவ அர்ஜுனன் வந்து திடீர்னு இப்ப மன்னிப்பு கேட்டாரு, கேள்விப்பட்டீங்களா? நீங்க பேசுனது பார்த்துருக்கேன். இல்ல, மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும். நீங்க தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். தப்பு செய்தவன் தண்டனை. அவர் பேசுற உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத சிறுத்தைகளின் மேடையில நான் அப்படியே பார்த்து ரசிச்சிருக்கேன். 3 படம் ரஷ்யால இருந்திருக்கீங்க. ஆமா, ஏன்னா உண்மையை பேசுறாரா, சிறுத்தையை பூரா சிலித்து இட வைக்கிறாரா, சரியான ஆளியா, நான் அப்படி பாராட்டி இருக்கேன். பரவாயில்லையே. 3 படத்தில் நடித்தவனெல்லாம் முதலமைச்சர்னா, என் தலைமை 35 ஆண்டு கால அரசியல், ஏன் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படக்கூடாது? இது நியாயமான கேள்வி. தட்டா கை தட்டிட்டே இருக்கான் சிறுத்தை பூரா. ஒரு சரியான ஆள் கிடைச்சாரியா நமக்கு. நீங்க அதே ஆளு 20 பேர் தான் பின்னால் இருக்கான்னு விஜயை ஐஸ் வைக்கிறதுக்காக இதை பேசினா இது எப்படி சகிக்க முடியும்? நீ உன்னுடைய அடையாளம் என்ன? முதல்ல எங்க போனாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படுவது உன்னுடைய அடையாளம்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்போ உனக்கு உண்மையான உணர்ச்சி இல்ல, உண்மையான உணர்ச்சி இல்ல. அப்போ உன் மீது இயற்கையாகவே நல்ல சக்திகள் உன் மேல கோபப்பட்டா நீ அரசியல்ல அடுத்த கட்டத்துக்கு வர முடியாது. அதனுடைய விளைவுதான் நீ ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவன், நீ ஏற்றுக்கொண்ட தலைவன், நீயே விரும்பி வந்த தலைவன், உனக்கு வாரே மாசத்துல கசந்து போச்சா? இதுதான். அப்போ ஆதவ அர்ஜுனா, இனி பேசுகிற பேச்செல்லாம் நீங்க சரியாக யோசித்து சிந்தித்து தான் பேசணும். இதுதான் நம்ம ஆதவ அர்ஜுனாக்கு கொடுக்கிற இறுதி எச்சரிக்கை. ஆனா இன்னொன்னு நடந்திருக்கு. நீங்க சொல்ற விஜய் வந்து குளிர்விப்பதற்காக பேசியிருப்பாருன்னு சொல்றீங்களா, அவரே இப்படி சத்தம் போட்டாராம். அது அவர் இல்லைங்க, விஜய் சரியா செஞ்சிருக்க. விஜய் சரியா திருமாவளவன் என்பவர் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, ஒரு சமூகத்தினுடைய அடையாளம். அப்போ நீ அந்த சமூகத்தையே இழிச்சு பேசுறியான்னு விஜய் பேசியிருக்கார். ஏன்னா அந்த சமூகமும் நமக்கு ஓட்டு போடுவான்னு அவர் நம்புறாரு. அப்போ ஆதவ அர்ஜுனாவை திருத்துகிற வேலைக்கு விஜய் வந்துட்டார். அதை நம்ம ஏத்துக்கிறோம். நீ திருமாவை பேசக்கூடாது, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர், தனி நபர் அல்ல, இதை அவர் புரிய வச்சிருக்காரு. அப்ப உனக்கு அரசியலே தெரியல. ஆதவ அர்ஜுனாவுக்கு விஜய் சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இதுதான். இப்போ ஆதவ அர்ஜுனா திருத்தி கொள்ள வேண்டும், அதை வருத்தி கொள்ள வேண்டும். அதெல்லாம் சரிதான்யா. கடைசியா முடிச்சிடும். கடைசி கேள்வி, வர்ற பிப்ரவரி 13 இவர் தான் கொடுக்குறாரு, தமிழக முதல்வர் உடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் அவார்டு கொடுக்க போறாரு. அங்க வந்து பல நடிகைகள் வர்றாங்க, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், ஜோதிகா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, பெரிய பெரிய சித்தாந்தவாதிகள், வேதாந்தவாதிகள், கொள்கையாளர்கள், நல்லகண்ணு ஐயாவை போன்றவர்கள், மறைந்த சிபிஎம் வரதராஜன், இப்படி பல தலைவர்களை பார்த்த இயக்கம். ஆனால் இந்த இயக்கம் இப்போ யாரை வைத்து நிற்க வேண்டியது இருக்குது? ஜோதிகா, நயன்தாரா, அனுஷ்கா, கீர்த்தி சுரேஷ், இப்படி தமன்னா, குமன்னா, இவர்களை வைத்து இப்போ அரசியல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னு நான் வேதனை படுறேன்.
வேதனைப்படுறீங்க. வேற என்ன தமனாக்கெல்லாம் அவார்டு கொடுக்கல, ஒன்றும் வேதனைப்பட தேவையில்ல. தமனாவுக்கு கொடுக்கலங்கய்யா. இல்ல தமனாக்கு கொடுக்கலன்னு ஒரு கமனாக்கு கொடுக்க போறாங்க, கமனாக்கு இல்லைன்னு ஒரு கும்பனாக்கு கொடுக்க போறாங்க. இதுதானே இப்போ கொடுத்துதான் ஆகணும். நடிகருக்கு கொடுக்கும்போது நடிகைகளும் கொடுக்கணும்ல. இல்ல நடிகைகளுக்கு கொடுக்கட்டும், நடிகர்களுக்கு கொடுக்கட்டும், எதை வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் நீங்க கலைஞர்கள் அத்தனை பேருமே விருது கொடுக்காத கலைஞர்கள் நீங்க வேதனைப்படுவது, இந்த வேதனையின் உச்சகட்டத்துல இந்த விருது கொடுப்பதை ரசிக்க முடியல. அது ரஞ்சித் பதிவு போட்டிருக்காரு. பதிவு நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இது நேர்மையாக இருக்கிறதா? நியாயமான கேள்வி. நீங்க ரஞ்சித்த ஒரு கலைஞன் என்கின்ற ஒரு பரீட்சை வச்சா பாஸ் ஆயிடுவார். ஒரு கலைஞனுக்கு என்றால் அத்தனை தகுதியும் இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த இதய வலியை பதிவு செய்கிற மாரி செல்வராஜ் நீங்க ஏத்துக்கிறீங்க, ரஞ்சித் ஐயா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள்ட்ட அந்த கேள்வி. அப்ப ரஞ்சித் கேள்வி நீங்களே கேக்குறீங்க. ரஞ்சித் ஊதா சட்டையை கலட்டவே மாட்டேங்கிறாரு. ஆனா மாரி செல்வராஜ் ஊதா சட்டைய அடையாளம் இல்லாமல் உதயநிதி சட்டை போட்டிருக்காரு. என்ன அப்படி சொல்றீங்க? இதுதான் உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர். ஆனா ரஞ்சித் அம்பேத்கருக்கு நெருங்கிய தொண்டர். அவர் நண்பர், இவர் தொண்டர். இதுதான் இது. இந்த பாரபட்சத்தை நீங்க வளர்ந்து வருகிற தலைவர் யாரு? உதயநிதி. இந்த நிதி பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அனைத்து சமூகத்துக்குமான ஒரு தலைவனாக உருவாவதற்கு இது அடிப்படை தகுதி அல்ல. இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரியான ஒரு தலைவனாக நீ வளருவதற்கு நீ பாரபட்சம் இல்லாமல் அம்பேத்கர் கண்ணாடியும் பார்க்கணும், பெரியார் கண்ணாடியும் பார்க்கணும், ஜோதிபாய் புலே கண்ணாடியும் பார்க்கணும், காமராஜர் கண்ணாடியும் பார்க்கணும். அத்தனை பேரையும் நீங்க வழிகாட்டுதலின் படிதான் நீங்க அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டுமே தவிர ஒரு கண்ணாடியை கழட்டி கீழே வச்சுட்டு இன்னொரு கண்ணாடியை போட்டுக் கொள்வதை போல பாவலா காண்பித்தால் அம்பலப்பட்டு போவீர்கள், அந்நியப்பட்டு போவீர்கள். இதுதான் நான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள். நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். அவர் எல்லாம் ஜனநாயக சக்தியா கருத்து சொன்னோம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்படின்ற மாதிரி செய்தி கிடைத்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க மனவிட்டு ஓப்பனா உண்மையை நீங்க மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.